ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வான்ன்றது அன்னப்பறவை. அது வந்து மோஸ்ட்லி பீகாக் மாதிரி தான் வரும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சி டைப்பில் வந்து பீகாக் வரைஞ்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதுக்கு மோஸ்ட்லி அப்படி தான் வரும். ஸோ இந்த மாதிரி சி போட்டுட்டு இங்கேருந்து ஒரு கர்வ். ஓகே, ஸோ இந்த மாதிரி க்ராஸாக வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த மாதிரி பீகாக்கு போட்ட மாதிரி போடாமல் கொஞ்சம் கிட்டக்கவே. ஓகே, பீகாக்கு கொஞ்சம் ப்ராடாக போட்டிருப்போம், இங்கே ரொம்ப தின்னாக, ரொம்ப கிட்டக்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு தென் இங்கேருந்து ஓகே, ஸோ ஸ்வானோட ஃபெதர் இங்கேருந்து ஒரு மேங்கோ போடுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்டு கொடுத்துட்டே வாங்க. ஓகே, தென் பின்னாடி சீம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கீழே அது வாட்டரில் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி வேவி லைன்ஸ் போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்வானோட நோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்ம பீகாக்குக்கு வந்து ஷார்ப்பாக கொடுப்போம், ஸ்வானுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே வி மாதிரி வரும், இங்கே லைட்டாக மேலே ஒரு பெண்டு போயிட்டு இப்படி கீழே வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கரெக்டு. தென் ஐஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்க் போட்டுட்டு நடுவில் டாட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐஸ் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து ஸ்வான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது, நம்ம எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஷேடிங் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஷேடிங் வந்து இந்த மாதிரி லைட் ஷேடிங், இந்த மாதிரி நான் எங்கெல்லாம் கொடுக்குறேனோ அங்கே கொடுத்து முடிச்சிருங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப ஹெவியாகவும் ஷேட் பண்ணிடக்கூடாது, பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் ஃபில்லிங் எதுவுமே பண்ண முடியாது, ஒன்லி ஷேடிங் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஷேடிங்கும் நீங்கள் லைட்டராக தான் கொடுக்கணும். ஸோ இன்னொரு வாட்டி இப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி, சி போட்டுக்கோங்க. ஓகே, இங்கேருந்து பெண்ட் ஆகி ஒரு க்ராஸ் லைன் அண்ட் அதுவும் பெண்ட் ஆகணும் இங்கே வந்து. ஓகே, தென் இங்கேருந்து லைன் நல்லா கிட்டக்க. ஓகே, கீழே வரைக்கும் போயிடுங்க. தென் மேலேருந்து இதோட ஃபெதர் 1 2 3 4 5 6 அண்ட் பக்கத்தில் இது கவுண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி பண்ணால் போதும்.
ஓகே, ஜஸ்ட் இந்த லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இதுமாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு வாட்டர் லைன்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ தான் அன்னப்பறவைன்றது. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு டிசைன்ஸ் பார்த்துடலாம். இதில் மோஸ்ட்லி இந்த இடம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, வேணால் ஃபெதர்ஸில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ செகண்ட் வந்து சேம் ஸோ நம்ம பீகாக்குக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த வாட்டி ஃபெதருக்கு கொண்டு போயிட்டு இங்கே போய் ஒரு நம்ம இங்கே ஷார்ப்பாக எடுப்போம், பட் இங்கே வந்து பெண்டாயே எடுக்கணும். அதை இதில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு பின்னாடி அதே மாதிரி பின்னாடி போடுறது மோஸ்ட்லி குட்டியாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இங்கே ஸோ கீழே எப்பயுமே அந்த லைன் இருக்கும், ஏன்னா வாட்டரில் தான் மோஸ்ட்லி ஸ்வான் இருக்கும், அதுக்காக. ஓகே, ஸோ இது எப்படி போட்டோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் எங்கெல்லாம் ஷேடிங் கொடுக்குறோன்னு நான் சொல்கிறேன். ஷேடிங் எப்பயுமே இதோட இந்த பெண்டு. ஓகே, ஸோ ஷேடிங் பொறுத்த வரைக்கும் ஸ்வானுக்கு இந்த பெண்டில் ஒரு 1 அண்ட் இந்த ஃபெதர்ஸில் வந்து இந்த கார்னர் 2. ஓகே, தென் சென்டர் 3. சென்டரில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு அதை அப்படியே ஷேட் பண்ணிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஷேடிங் வந்து லைட்டராக இருக்கணும், ஹெவியாக ஃபில் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ஷேட் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக ஃபெதர்ஸ் இன்சைட். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுவும் எப்படி வருதுன்னு திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் கீழே வாட்டர் லைன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் டைப். ஓகேவா, செகண்ட் டைப்பில் ஒன்றுமே கிடையாது, நம்ம இங்கே ஷார்ப்பாக போடுறத இங்கே பின் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் மூணாவதாக ஒரு ஃபெதர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட். ஸோ தேர்ட் எப்படி அப்படின்னா சேம் இதே பேட்டர்னில் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டைப் அந்த ஃபெதர் போட்டுக்கோங்க. அண்ட் பின்னாடி போடுற ஃபெதர் எப்பயுமே இதுக்கு கீழே இருக்கணும். ஓகே, இதுக்கு மேலே போயிடக்கூடாது.
இன்சைடில் ஒன்று, அது இப்படி பெண்ட் ஆகி இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் டைப். இதுக்கு மேலேயும் போடணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம 4 ஃபெதர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். பின்னாடி எப்பயும் போல் ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பின்னாடி 2 அண்ட் சென்டர் 1 மேலே 1. ஓகே, ஸோ இது வந்து தேர்ட். ஸோ இதை இன்னொரு வாட்டி நான் காமிக்கிறேன். ஓகே, சேம் இதுக்கும் நான் ஆல்ரெடி ஷேடிங் இங்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னணும். அதே மாதிரி ஷேட் மட்டும் பண்ணுங்கள், ஃபில்லிங்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் டைப். ஓகே, ஸோ இதுலேயே என்ன பண்ணுங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேவா? நான் 3 டைப் சொல்லியிருக்கேன். 3 டைப்புக்கும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு போடுங்க. அண்ட் ஷேடிங் எல்லாத்துக்குமே கொடுங்க, ஷேடிங்கும் முக்கியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேர்டு ஒன்று பார்த்துடலாம். 4th ஒன் வந்து ஒரு பேர்ட். ஸோ அது எப்படி வரையலாம் அப்படின்னா சி. ஓகே, நான் ரிவர்ஸில் போட்டுக்கிறேன். தென் இங்கே கீழே இருக்கிறது இப்படி பெண்ட் ஆகி உள்ளே போகணும். ஓகே, இப்படி உள்ளே, அதாவது இந்த மாதிரி. தென் அப்படியே வெளியே வந்து இந்த மாதிரி கர்வ் ஆகணும் பெருசாக. ஓகே, தென் இங்கே இருக்கிறது லைட்டாக இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும், ஆனால் ஜாயின் பண்ணக்கூடாது. தென் இங்கேருந்து அப்படியே கொண்டு போய் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே போய் கீழே இறக்கி இப்படி போயிருக்கேன். ஓகே, தென் இங்கே ஷார்ப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ ஷார்ப்பாக அப்படி கீழே கொண்டு வாங்க. தென் 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம இங்கே பெண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வரைக்கும் வரணும். பட் டச் ஆகிடக்கூடாது. வந்துட்டு இங்கேருந்து இப்படி ஒரு க்ராஸ் லைன். ஓகே, அவுட்டராக. அண்ட் இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு க்ராஸ் லைன். தென் இங்கேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வெறும் டாட் தான் ஐஸ், இதுக்கு டாட் வச்சுக்கோங்க. குட்டி ட்ரையாங்கிள். ஓகேவா? தென் இதோட ஹெட்டில் இருந்து இன்னொரு ஃபெதர், அது சேம் நம்ம ஃபஸ்ட்டு ஒன் போட்ட மாதிரியே போட்டுட்டு ஜஸ்ட் எத்தனை கவுண்ட் வருதோ அத்தனை ஃபெதர்ஸ் வந்து நீங்கள் போட்டுருங்க. இங்கே ஒழுங்காக தெரியல, நான் இங்கே திரும்பவும் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ சி போட்டுட்டு பெண்ட் ஆகி இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஓகே 1 2 3 4 5 6 அண்ட் இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன்.
ஓகே, டாட் அண்ட் குட்டி ட்ரையாங்கிள். தென் இங்கேருந்து ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். இப்போ மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு பெண்ட் அவ்வளோவா கொடுக்காதனால பார்க்க கொஞ்சம் நீட்டாக இல்லை. பட் இதுக்கு பெண்ட் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல உள்ள கர்வ் ஆகிட்டு இந்த பெண்டு மட்டும் பர்ஃபெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் கரெக்டாக வந்துடும். அண்ட் இதெல்லாம் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சேம் ஸ்டார்ட் அப் டிசைன்லேயே யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் அப் டிசைனில் நான் இதுக்கு இன்னொன்று சொல்கிறேன், இதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதை தனியாக ரைட்டு லெஃப்ட்டு ட்ரா பண்ணுங்கள். அதை தவிர்த்து ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து சேம், நான் ஆல்ரெடி பீகாக்லாம் பார்டர் டிசைன் சொன்ன மாதிரி இதுக்கும் சொல்கிறேன். நீங்கள் எதனா ஒரு பார்டரை எடுத்துக்கோங்க. நம்ம படித்த பார்டர்ஸில் அந்த பார்டர் கீழே இருக்கணும். நான் ஜஸ்ட்டு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இதில் எந்த டைப் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கோங்க, இல்லை இது, இல்லை இது. ஓகே, நான் வந்து இப்போது திஸ் ஒன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சி போட்டுட்டு ஓகே. ஸோ நான் இந்த பேர்டை எடுத்துகிட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ண மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல வந்து நான் சேம் நம்ம எப்பயுமே வந்து அந்த ஃப்ளவர் வாட்டர் ட்ராப் வச்சு தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் நான் அந்த வாட்டர் ட்ராப் கொடுத்துட்டு சென்டரில் அந்த வாட்டர் ட்ராப்பை மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு தென் நீங்கள் இங்கே பார்டர் எப்படி கண்டினியூ பண்ணுவீங்களோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே ஃபில் பண்ணியிருக்கனால நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு தின் லைன்ஸ் மட்டும் போட்டுட்டு ஹம்ப்பு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தென் இதை போட்டதுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்டர் டிசைன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கே போட்டுட்டு திரும்பவும் லைன்ஸ் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் சேம் இந்த பேர்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் எப்படி பார்டர் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைனில் போடும்போது செம்மையாக இருக்கும். அவுட்டர் மட்டும் திக் பண்ண எப்பயுமே மறக்காதீங்க. இந்த மாதிரி அவுட்டரை திக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து சேம் நான் லைன் போட்டுக்கிறேன். அந்த பேர்டோட ஃபஸ்ட்டு
ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டுட்டு சேம் பார்டர் லைன்ஸ் போட்டுட்டு அந்த பார்டரை ஃபினிஷ் பண்ணி எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். தென் அவுட்டர்ஸ் கொடுக்க மறக்காதீங்க. அவுட்டர்ஸும் இப்படி கீழே இங்கே வந்து இங்கே ஜாயின் ஆகி இங்கே இப்படி போய் இப்படி மேலே போய் இப்படி வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 இதோட ரைட் லெஃப்ட், 2 இதோட ரைட் லெஃப்ட், அண்ட் 3 இதோட ரைட் லெஃப்ட், அண்ட் 4th இதோட ரைட் லெஃப்ட். ஓகே, 5th அண்ட் 6th. ஓகே, ஸோ எல்லாத்தையும் இந்த கிளாஸில் நீங்கள் எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.